திருச்சிற்றம்பலம். திருமூலரையா திருவடிகள் போற்றி போற்றி, குருவடியும் திருவடியும் வணங்கிந்த பதிவை ஆரம்பிக்கலாம். அன்பர்களே, கடவுள் சிவபெருமான் நம்முடன் இருப்பதை சில விஷயங்களை கொண்டு உணர்ந்து கொள்ள முடியும், அல்லது நம்மை ஆட்கொண்டு விட்டார் அப்படிங்கிறத சில நேரங்களில் எளிதாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அது என்ன காரணிகளை வைத்து உணர்ந்து கொள்ள முடியும் என்றால், எந்த சிந்தனையுமே இல்லாமல் இருந்த நமக்கு, ஆன்மீகத்தை பற்றி ஒரு தெளிவுமே இல்லாமல் இருந்த நமக்கு, பல்வேறு தெய்வங்களை வழிபட்டு கொண்டிருந்த நமக்கு சிவசிந்தனை மட்டும் உண்டாகும். சிவனை வழிபட ஆரம்பிப்போம். அதுதான் முதல் அறிகுறி. மனம் எங்கெங்கு சுற்றினாலும் இறுதியாக வந்து சேரும் இடம் அப்படிங்கிறது சிவபெருமானாகத்தான் இருக்க முடியும். அவ்வாறு அந்த சிவபெருமானை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் நமது மனதினுள்ளே வருகிறது என்றாலே நமக்கு அந்த இறைவனின் கருணையானது கிடைத்து விட்டது அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். இந்த துன்பம், கஷ்டம், இந்த மாதிரி எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, அந்த நேரத்திலெல்லாம் மனது ஸ்திரமாக இருக்கும். எந்த இடத்துலையும் ஒரு தடுமாற்றமே இல்லாமல் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இறைவனின் பெயரை மட்டும்தான் நினைக்க தோன்றும். சிவபெருமானே, இதிலிருந்து என்னை மீண்டு கொண்டு வர மாட்டாயா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம், அல்லது இது எல்லாம் உனக்கானது, நீதான் அனுபவிக்கின்றாய், இதிலே இருந்து மீண்டு வர வைப்பதற்கு உன்னால் மட்டுமே முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமானது மனதிலே தோன்றுகிறது என்றாலும் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். நம் மனது முழுமையாக யாரை சரணடைந்து விட்டது என்றால் சிவபெருமானை சரணடைந்து விட்டது அப்படிங்கிறது அதன் பொருள்படும். அதனால் நமக்கு வருகின்ற கஷ்டங்கள், துன்பங்கள் எதுவாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா இந்த சூரியனை கண்ட பனி போல் அது விலகி போகும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துல. நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்ட சூழ்நிலையில் இருந்திருப்போம், அவரோட பேரை நினைச்சதுமே எல்லாமே சரியாக இருந்திருக்கும். அவரை நினைவு படுத்தி கொண்டாலே போதும், எல்லா விஷயங்களும் சரியாக இருக்கும். இது வாழ்க்கையில் நம்ம பார்த்ததா இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த உடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிச்சிருப்போம். நாம் யார் அப்படிங்கிற அந்த கேள்விக்கு இந்த உடல் என்று பொருள்படும் வகையிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படிங்கும் போது இந்த உடலில் இருப்பது நாம் அல்ல, இந்த உடல் நாம் அல்ல அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அந்த ஒரு விஷயத்தை தெளிவாக உணர்ந்து கொண்டு அந்த உடலை தாண்டிய தேடுதலை நம்ம ஆரம்பிக்கின்றோம். அப்படிங்கும் போதே இறைவனின் கருணையை அல்லது இறைவன் நம்முடன் இருப்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். ரொம்ப முக்கியம், எப்பவுமே நம்மை சூழ்ந்து ஒரு சக்தி இருப்பதை நம்மால் உணர்ந்து கொண்டே இருக்க முடியும். இப்போ நம்ம நண்பர்கள் கூட வருவது போல, நம் பெற்றோர்கள் உடன் இருப்பது போல, எப்போதுமே இனம் புரியாத ஒரு சக்தியானது நம்மை சூழ்ந்து நம்மை பாதுகாத்து கொண்டு இருப்பதை நம்மால் உணர முடியும். இது நிதர்சனமான உண்மை. எப்பவுமே இந்த மந்திர ஜபம் செய்பவர்களுக்கும் சரி, இறைவனை நினைவிலேயே எப்பொழுதுமே நிறுத்தி கொண்டிருப்பவர்களுக்கும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா சில பேர்னால ரொம்ப தெளிவாகவே உணர முடியும் அருகாமையில் யாரோ இருக்காங்க அப்படிங்கிறது. இது மனோரீதியான விஷயங்கள் அல்ல. இருந்தாலும் அந்த ஆற்றல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயமானது நம்ம எப்போதுமே சூழ்ந்து காப்பாற்றி கொண்டிருக்கும். நீ இறைவன் இருக்கிறார் இல்லை என்று நினைத்தாலும் சரி, இயற்கை தான் இறைவன் என்று நினைத்தாலும் சரி, அந்த பஞ்சபூதங்களின் ஆதிக்கம் பெற்ற அந்த மந்திரங்களை சொல்ல சொல்ல இந்த பஞ்சபூதங்களே உங்களுக்கு காவலாக நிற்கும். சிவபெருமானே உங்களுக்கு காவலாக இருக்கின்றார் அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. இதில் ரொம்ப முக்கியம், அவரோட ஞாபகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இயற்கை பற்றிய எண்ணம் அப்படிங்கிறது நம்ம மனசுக்குள்ள ரொம்ப மேலோங்க ஆரம்பிக்கும். இயற்கை தான் எல்லாம் அப்படிங்கிற அந்த ஒரு சூழ்நிலை, இயற்கை தான் தெய்வம் அப்படிங்கிறது, இந்த மாதிரி எண்ணங்கள் எல்லாம் நம் மனதிற்குள்ளே தோன்றுகிறது. இயற்கையுடன் நம்மால் பேச முடிகிறது, இயற்கையின் ஒளியை நம்மால் காது கொடுத்து கேட்க முடிகிறது. அப்படிங்கும் போது அது அந்த ஒரு இனம் புரியாத உணர்வானது நம் மனதிற்குள்ளே ஏற்படுகிறது. அப்படிங்கும் போதே சிவபெருமான் நம்முடன் இருப்பதன் காரணமாகத்தான் இயற்கையை பற்றி சிந்திக்க தோன்றும். சில பேர் இறை வழிபாடு அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி இயற்கையே வழிபாடு அப்படின்ட்டு இந்த மரம் நட்டுறது, மரங்களை பராமரிப்பது, இந்த காடுகள் வளர்ப்பது, இப்படியெல்லாம் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் இறைவனோட அருட்கருணையை பெற்றவர்கள். இயற்கை இந்த உலகத்திலே நிலைத்திருக்கவில்லை என்றால் இங்கு ஒரு ஜீவராசியும் வாழ முடியாது. அதை வாழ வைப்பதற்காக இறைவன் பல நபர்களை இங்கு படைக்கின்றார். அவர்களெல்லாம் இயற்கையை பேணி காப்பவர்களாக இருக்கிறார்கள் என்னும் பொழுதே அவர்களெல்லாம் சிவபெருமானின் கருணையை பெற்றவர்கள். அவர்களுடனே சிவபெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிறது தான் ரொம்ப நிதர்சனமான உண்மை. அதே போல எந்த ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் சரி, ஒரு சிவ சேவை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், சிவப்பணியில் இருக்கோம் அப்படின்னா, தலை போற காரியமாக இருந்தாலும் சரி, அப்படி ஒரு அச்சுறுத்தலாக இருந்தாலும் சரி, அந்த சிவ சேவையை விட்டு நம்மால் வெளியே வர முடியாது.
அது ஆலயத்திலேயே அருகாமையில் இருக்கக்கூடிய பாலடைஞ்ச ஆலயத்தில் தொடர்ந்து விளக்கேற்றுறதா இருக்கலாம், உளவார பணி செய்வதாக இருக்கலாம், அடியார் பெருமக்களை வந்துட்டு பேணி காப்பதாக இருக்கலாம், அவர்களுக்கு மரியாதை செய்வதாக இருக்கலாம், சிவ தோத்திரங்களை தொடர்ந்து பாடுவதாக இருக்கலாம், எந்த வகையான சேவையாக இருந்தாலும் சரி, அல்லது அன்னதானம் இடுவதாக இருக்கலாம், பெரியோர்களை உபசரிப்பதாக இருக்கலாம். இந்த மாதிரி சிவபெருமான மனதில் நிறுத்தி நீங்கள் செய்கின்ற எந்த காரியமாக இருப்பினும் அந்த காரியத்தில் இருந்து ஒரு நொடியும் நீங்கள் பின்வாங்க மாட்டீர்கள். சிவன் உங்களுடன் இருக்கும் பொழுது, சிவபெருமான் உங்களுடன் இருக்கும் போது ஒரு நொடி கூட அதிலிருந்து நம்மால் விட்டு கொடுக்க முடியாது. அது நம்ம கடமை, அது நமக்கு இறைவன் கொடுத்த வரம் அப்படிங்கிறது தெரிஞ்சு அதிலேயே நம்ம ஒரு பிடிமானமாக இருந்து அந்த சேவையை தொடர்ந்து செய்து கொண்டிருப்போம். இறைவன் இருப்பை உணர்ந்து விட்டால், அவர் நம்முடன் இருப்பதை தெரிந்துவிட்டால், கோபம், இந்த காம உணர்ச்சி அதிகமாதல், இந்த குரோதம் அப்படிங்கிற விஷயம் எதுவுமே இல்லாமல் மனசில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கும். மனதில் அன்பு மட்டுமே மேலோங்கி இருக்கிறது அப்படிங்கும் போது தெளிவாக தெரிஞ்சுக்கலாம், சிவபெருமான் நம் மனதினுள்ளே ஆலயமாக எழுப்பிய நம் மனதினுள்ளே குடியமர்ந்து விட்டார், அவர் நம்முடன் தான் இருக்கின்றார் அப்படிங்கிற அந்த விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். அதை தாண்டி உடலிலே ஏற்படக்கூடிய மாற்றங்களை வைத்து சில பேர் புரிந்து கொள்ள முடியும். ஆலயத்திற்குள்ள செல்லும் பொழுதே ஒரு இனம் புரியாத ஒரு மகிழ்ச்சியானது உண்டாகும். அதே போல உடல் சிலிர்ப்பு ஏற்படுதல், மூலாதாரத்திலே ஒரு அதிர்வு உண்டாதல், ஆக்ஞா சத்திரத்திலே ஒரு அழுத்தம் உண்டாதல், அல்லது ஏதேனும் உடலிலே ஒரு வித்தியாசமான உணர்வை நம் ஆலயத்திற்குள்ளே செல்லும் போது உணர முடியும். அல்லது வீட்டிலே நாம் பூஜை செய்யும் பொழுது கூட, இறைவனின் மந்திரத்தை சொல்லும் போதும் கூட உடலுக்குள்ளே பல பட்டாசுகள் வெடிப்பது போல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அனுபவம், அப்படியே ஒரு உள்ளார்ந்த உணர்வானது எப்பொழுதுமே ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிங்கும் போதெல்லாம் அது பார்த்தீங்க அப்படின்னா இறைவனின் இருப்பை உங்களுக்கு ஆழமாக அழுத்தமாக எடுத்து கூறுவதாக இருக்கும். இப்படிப்பட்ட அறிகுறிகள் எல்லாம் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடைபெறுகிறது அப்படிங்கும்போது இறைவன் உங்களுடனே தான் இருக்கிறார் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டு அவருடைய புகழை பாடுதல், அவருடைய பெருமைகளை பேசுதல், அவருடைய மந்திரங்களை சொல்லுதல், இந்த மாதிரி அவருடைய சிந்தனையிலேயே இருக்கும் பொழுது தீய எண்ணங்கள் எதுவும் மேலோங்காது. நல்லவர்களுடனே இருக்கும் பொழுது இந்த உலகம் நல்லவையாகத்தான் நமக்கு தெரியும், தீயவர்களுடன் பழகும் பொழுது இந்த உலகம் தீமையாகத்தான் தெரியும். நாம் எப்படி பார்க்கின்றோம் என்ற கண்ணோட்டத்தை பொறுத்து தான் இந்த உலகம் நமக்கு காட்சியளிக்கிறது. அப்படிங்கிறதுனால இந்த மாயை சூழ் உலகத்தில் எல்லாமே சிவமயமாக பார்க்கின்ற அந்த தன்மையானது நமக்குள்ளே வரும் பொழுது இந்த உலகமே சிவபெருமானாகவும், இந்த உலகத்தில் வாழ்கின்ற எல்லா ஜீவராசிகளுமே சிவபெருமானிலிருந்து பிரிந்து வந்தவர்கள் என்பதை தெளிவாக உணர முடியும். எந்த இடத்திலிருந்து நாம் வந்தோமோ அந்த இடத்தில்தான் இறுதியாக நம்மால் சென்று சேர முடியும். ஆக்கம் என்று ஒன்று இருக்கும் பொழுது அதனுடன் இணைந்த அழிவு அப்படிங்கிறது ஒன்று உண்டு. இதை நாம் உள்ளார உணர்ந்து கொண்டு அதற்கேற்றால் போல செயல்படும் பொழுது உண்மையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும், இறைவனின் இருப்பை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அந்த இறைவனின் இருப்பை உணர்ந்து கொண்டோமே ஆனால் நமக்கு வருகின்ற எல்லா சோதனைகளுமே நமக்கான வழியை காட்டக்கூடியதாக இருக்கும். அந்த வழியானது தெரிந்துவிட்டது என்றால் நமக்கு என்ன காரியத்திற்காக நாம் இந்த பூமிக்கு வந்தோமோ அந்த காரியத்திலே மும்முரமாக ஈடுபட்டு அதை செயலாக்கி இறைவன் நம்ம கிட்ட கட்டளையை நிறைவேற்றி விடுவோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே இல்லை. அது சிவன் இட்ட கட்டளை, சிவபெருமான் இட்ட கட்டளை. நீ எந்த காரணத்திற்காக இந்த பூவுலகத்திற்கு வந்தாயோ அந்த காரணத்தை உனக்கு உணர்த்தும் பொருட்டு அடிக்கடி பல உருவங்களிலே அருவுருவமாகவும் உருவமாகவும் சில நேரங்களில் அசரீரியாகவும் இறைவன் உங்களுக்கு அந்த செய்தியை கொடுப்பார். அதை காது கொடுத்து கேட்க வேண்டிய பொறுமையானது நமக்கு இருக்கின்ற பட்சத்திலே நம்ம எதற்கு வந்தோம் என்ப உண்மையானது நமக்கு தெரிய வரும். உண்மையை உள்ளது போல தெரிந்து கொள்ள வேண்டும். அதென்ன உண்மையே உள்ளது போல தெரிந்து கொள்ள வேண்டும்? எதற்காக நாம் இறைவனை வழிபடுகின்றோம்? எதற்காக நாம் சிவபெருமானை வழிபடுகின்றோம்? நம்ம சிவபெருமானை வழிபடுறனால அவருக்கு ஏதேனும் உயர்வு கிடைக்கப் போகிறதா? நம்ம வேள்வி நடத்துகிறனாலையோ நம்ம யாகம் செய்வதாலேயோ அவருடைய ஆற்றல் அதிகரிக்கப் போகிறதா? அல்லது நாம் சிவபெருமானை வழிபடுவதன் காரணமாக வேறு ஏதேனும் இறைவனுக்கு பலன் கிடைக்கப் போகிறதா அப்படிங்கிறத யோசித்து பார்க்கணும். ஏன்னா எல்லாருமே சொல்கிறோம் இல்லையா, நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன், நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன். யார் சொன்னா நான் சிவபெருமானை வழிபடுகின்றேன் அப்படின்ட்டு? கிடையவே கிடையாது. நாம சென்று இறைவனை வழிபடுகின்றோமா அப்படின்னா கிடையாது. நமது முன்னோர்கள் வகுத்து கொடுத்த நியதி. ஆரம்ப காலகட்டத்திலே இந்த பிரபஞ்சம்
சிருஷ்டிக்கப்பட்ட காலத்திலிருந்து இறைவன் அப்படிங்கிற தாற்பயம் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு ஏற்படுகிறது. அதன் வரை இயற்கை இந்த மாதிரி சூழலிலேயே வந்துட்டு இயற்கையை தெய்வமாக வழிபட்டோம். இன்னும் இயற்கை தெய்வம்தான், இல்லை என்று சொல்லவில்லை. அதில் பெரும் ஞானிகள் தன்னை உணர்ந்து தனக்குள் இருக்கின்ற தெய்வத்தை உணரும் பொழுது அண்டத்தில் இருப்பது தான் பிண்டத்தில் இருக்கிறது, பிண்டத்தில் இருப்பது தான் அண்டத்திலும் வியாபித்திருக்கிறது அப்படிங்கிற அந்த உண்மையை உணர்ந்து எடுத்து சொல்லும் பொழுதுதான் அந்த இறைவனாகப்பட்டவர் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத உணர்ந்து கொள்கின்றோம். அந்த இறைவனை தேடும் பொழுது, அவருடைய அருட்சக்தியை தேடும் பொழுது, அவர் எப்படிப்பட்ட குணம் வாய்ந்தவர் அப்படின்னு தேடும் பொழுது அன்பே வடிவமானவர்ங்கிறது தெரியுது. அதனையும் தாண்டி இந்த பிரபஞ்சம் வியாபித்திருக்கிறது அப்படிங்கும் போது, இந்த பிரபஞ்சமானது சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது, இன்னும் அது வந்துட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கும் போது அவருடைய நடனத்தால் அப்படிங்கிற அந்த ஒரு கொள்கையை வந்துட்டு முன்வைக்கிறார்கள். இப்போ இதில் எல்லாம் நாம் வழிபடுவதன் மூலமாகத்தான் இறைவனுக்கு இந்த நலன்கள் உண்டாகிறது, அவருக்கு பெரும் அந்த பெயர் கிடைக்கிறது என்று நினைத்தால் அதை விட ஒரு என்ன சொல்கிறது, அறியாமை அப்படிங்கிறது இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எதற்காக நாம் இறைவனை வழிபடுகின்றோம்? உள்ளத்தில் மகிழ்ச்சி இருப்பதற்காக, உள்ளத்தில் மகிழ்ச்சி குடிகொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக, தன்னை தான் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஏன்னா மனிதன் ஏதோ பிறந்தான் வளர்கிறான் அப்படிங்கிறதெல்லாம் ரெண்டாம் பட்சமான விஷயம். அது இயற்கையாக நடந்து கொண்டே இருக்கிறது. மனிதன் மட்டும் இல்லை, இந்த பிரபஞ்சத்தில் இந்த உலகத்தில் எந்த உயிரினம் தோன்றினாலும் அந்த உயிரினத்திற்கென்று ஒரு வாழ்க்கை சுழற்சியானது இருக்கிறது. அந்த சுழற்சியிலே அந்த உயிரினம் வாழத்தான் செய்கின்றது. அதுவும் வந்துட்டு தனது இனத்தை பெருக்குகிறது. இறுதியாக அந்த உடலை விட்டு அந்த ஆன்மாவானது பிரிகிறது. இது மனிதர்களுக்கும் பொருந்தும். மனிதன் ஒன்றும் அந்த உயிர்களை தாண்டிய ஒரு பெரிய ஜீவனெல்லாம் கிடையாது. என்ன ஒரு பக்குவமான நிலையை வந்துட்டு எய்துவதற்கு இந்த மனிதத்தன்மையானது உதவுகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இப்போ மற்ற உயிரினங்களாக இருந்தால்தான் அந்த உயிரினத்திற்குள் என்ன விதமான எண்ணங்கள் தோன்றுகிறது அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நம்ம ஒருவேளை அந்த உயிரினமாக இருந்தெல்லாம் பக்குவப்பட்டு அடுத்து இந்த மனித பிறவியை அடைந்திருக்கலாம். மனிதனுக்கு பேச தெரியும், மனிதனுக்கு சிரிக்க தெரியும், மனிதனுக்கு அந்த உள்ளார்ந்த உணர்ச்சி இருக்கிறது. ஆறாம் அறிவை இறைவன் கொடுத்திருக்கின்றார். எதையும் ஆராய்ந்து பார்க்கக்கூடிய அறிவை வந்துட்டு இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிங்கும் போது அதன் வடிவாக இந்த இயற்கையின் செயல்பாடுகள், இந்த இயற்கையை தாண்டி வியாபித்திருக்கக்கூடிய அந்த இறைவனின் அருட்சக்தி, அந்த இறைவன் அப்படிங்கிறவரை உணர்ந்து கொள்ள முடியும். அப்படின்னா கண்டிப்பாக இந்த மனித பிறவியில் முடிகிறது அப்படிங்கிறது நமது ஞானியர்கள் சித்தர்கள் நமக்கு முன் வாழ்ந்தவர்கள் எல்லாம் எடுத்து சொல்லி இருக்கிறார்கள். அதன் பயனாகவே நாம் இறைவனை வழிபடுகின்றோம். இந்த இறைவனை வழிபடுதல் அப்படிங்கிறதுல நிறைய பிரிவுகள் உண்டு, பல நாமங்கள் கொண்டு. நீங்கள் எந்த நாமத்தை சொல்லி வழிபட்டாலும் இறுதியில் சென்றடைய போவது அந்த பரமாத்மாவைத்தான். சிவபெருமான் அப்படின்னு நம்ம சொன்னோன்னா அது பரமாத்மாவைத்தான் குறிக்கிறது, சிருஷ்டிகர்த்தாவைத்தான் குறிக்கிறது. நீங்கள் எந்த தெய்வத்தின் பெயரை சொன்னாலும் அந்த தெய்வத்தின் மந்திரத்தை சொல்வதன் மூலமாக நீங்கள் பலனடைகிறீர்கள் என்றால் கண்டிப்பாக அது அந்த பரமாத்மா அந்த நாமத்தின் வழியாகவே உங்களது அந்த பக்தியை ஏற்றுக்கொள்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். சிவபெருமான் அரும்பெரும் கருணையாளர், அரும்பெரும் கருணையாளர். நீ எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் ஏற்றுக்கொள்வார். அதுக்கு தேவையான ஒரே ஒரு விஷயம், உள்ளத்திலே அன்பு குடிகொண்டிருக்க வேண்டும், உள்ள முழுக்க அன்பால் நிறைந்திருக்க வேண்டும், கருணை நிறைந்திருக்க வேண்டும். பிற உயிர்களையும் உன்னை போல் எண்ணக்கூடிய அந்த எண்ணமானது உனக்குள் இருக்கும் பொழுது நீ எந்த நாமத்தை சொல்லி அழைத்தாலும், எந்த பெயரை சொல்லி அழைத்தாலும் இறைவன் அந்த இடத்திலே ஆவாகனமாகி உங்களுக்கு அருள் செய்கின்றார், உங்களுக்கு வழிகாட்டுகின்றார். இந்த இருட்டுக்குள்ளே நடக்கும் போது தத்தி தடுமாறி போவோம். ஒரு சின்ன தீக்குச்சி அந்த இடத்துல எரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா தெளிவான பாதையானது நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதே போல தான் இந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கரடுமுரடாக இருக்கலாம், இருட்டாக இருக்கலாம், எப்படி போகிறதுனே தெரியாமல் இருக்கலாம். ஆனால் அந்த பக்தின்னு அந்த தீப்பொறியானது உங்களுக்குள் ஏற்பட்டு விட்டால் அந்த இறைவன் அந்த வெளிச்சமாக இருந்து உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான வழியை காட்டுகிறார். நீ எந்த பாதையில் செல்ல வேண்டுமோ அந்த பாதையை தெளிவாக காட்டுகிறார். அந்த இடத்துல நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது இறைவனின் கருணையை, இறைவனின் கருணை. அந்த கருணையானது உங்களுக்குள் இருக்க வேண்டும். ஏன்னா பல கஷ்டங்கள் நாம் படும் பொழுதும் வாழ்க்கை அப்படின்னு வந்துட்டாலே கஷ்டம் இருக்கத்தான் செய்யும். எல்லாருமே சொல்கிறாங்க இல்லையா, இறைவனை வழிபட்டால், அதுலேயும் சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டம் வருகிறது. கஷ்டம் யார் சொன்னா? யார் சொல்கிறது? சிவபெருமானை வழிபட்டவர்கள் மட்டும் கஷ்டத்தில் ஆழ்த்தப்படுகிறார்களா? அவர்களுக்கு மட்டும் தொடர்ந்து கஷ்டம் வருகிறதா? இது என்ன கூற்று அப்படிங்கிறதே தெரியல. அப்போ கஷ்டமில்லாத மனிதனை உலகத்தில் காட்டுங்கள். சிவபெருமானை வழிபடவில்லை, அவன் கஷ்டப்படவில்லை, நிம்மதியாக சந்தோஷமாக மனம் முழுவதும் மகிழ்ச்சியாக இருக்கின்றான்.
பணம் படைத்தவர்களை மட்டும் கை காட்டக்கூடாது. அவர்களிடம் போய் சென்று கேட்டால் மட்டும்தான் தெரியும் நிம்மதியாக இருக்கிறார்களா அப்படின்ட்டு, உண்மையான மகிழ்ச்சியாக இருக்கிறார்களான்னு. அந்த இடத்துல அந்த ஆசை பேராசை கொடுக்கொண்டு இருந்தால் அந்த இடத்துல அன்புங்கிறதுக்கு பேருக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும், கருணைங்கிறது அங்கே இல்லாமல் போயிடும். நான் சொல்கிறது தூய்மையான உள்ளத்தில் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க சிவபெருமானை வழிபடுவார்கள். ஏன்னா இறைவன் அவரை வழிபடும் பொழுது அவருடைய அந்த தன்மையும் அடியார்களுக்கு கொடுப்பாராம். சிவபெருமான் கிட்ட இருக்கிற அந்த கருணைத்தன்மை யாருக்கிட்ட வருமா? சிவனடியார்களுக்கு வருமா? சிவனடியார்கள் அப்படின்னு சொன்னால் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல. சிவனை தொடர்ந்து வழிபடுவர்கள், எதுவாயினும் அது இறைவன் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க. சிவனோட அந்த தன்மைகளை தனக்குள் அதை உருவேற்றி நாமும் இறைவனாகவே இருக்க வேண்டும், அதாவது இறைத்தன்மை படைத்தவர்களாக அவருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கிறதோ முடிந்த அளவுக்கு அதையெல்லாம் நாம் பின்பற்றி வர வேண்டும் என்று ஜீவகாருண்யம் அப்படிங்கிறது அவர்களுக்குள் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். மற்ற உயிரினங்களை பார்த்தால் அன்பு செய்கின்ற தன்மையானது சிவனடியார்களிடம் இருக்கும். இது எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் சரி. அந்த கருணைத்தன்மை இல்லாமல் போய்விட்டால், அந்த இடத்தில் மனிதம் இல்லாமல் போய்விட்டால் அந்த இடத்துல பக்திக்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது. பக்திக்கு வேலையே இல்லாமல் போய்விடுகிறது. வள்ளலார் பெருமானை எடுத்துக்கொள்ளுங்கள். வள்ளலார் பெருமான் நம்ம சமகாலத்தில் ஒரு குறிப்பிட்ட கால அளவுக்குள்ளே வாழ்ந்து நமக்கெல்லாம் வழிகாட்டியவர். மனிதர்கள் ஒரு சில நேரங்களில் இறை தூதுவர்களாக இப்படியும் நமக்கு கிடைக்கின்றார்கள். அதெல்லாம் அருட்பெரும் கொடை அப்படின்னே சொல்லலாம். திருவள்ளுவ நாயனார் ஆகட்டும், தனது அந்த குரட்பாவின் குரல் மூலமாகவே நமக்கெல்லாம் வாழ வழிகாட்டி இருக்கின்றார். அதெல்லாம் இறைவனுடைய செதுக்கப்பட்ட எழுத்துக்கள், இறைவனால் செதுக்கப்பட்ட எழுத்துக்கள், தூதரின் மூலமாக இறை தூதர் அவர் திருவள்ளுவ நாயனார். அப்போ அது போல் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்ம வாழ்க்கைக்கு வழிகாட்டுவதற்கு இறைவன் அப்பப்போ இந்த ஞானியர்கள் சித்தர்களையெல்லாம் அனுப்புகிறார்கள். இந்த பிரபஞ்சத்தில் இந்த பூ உலகத்திற்கு அவர்கள் அனுப்புகிறார்கள். அவர்களும் நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஆனால் நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம வாழ்கின்ற வாழ்க்கையானது ரொம்ப உண்மையானது, இது நீண்ட நெடிய காலம் என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்திலே இருக்கும் அப்படிங்கிற அகங்காரம் இல்லாத மனிதனே இல்லை. இந்த அகங்காரம் இல்லாத மனிதனே இல்லை. நான் நினைப்பது தான் நடக்கும் அப்படிங்கிற அந்த தன்மை அப்படியே வெறும் தன்மை அப்படின்னு சொல்லலாம். சொடக்கு போடுற நேரத்தில் இந்த வாழ்க்கையானது மாறிவிடுகிறது. ஒரு நொடி தான் எல்லாமே மாறிவிடுகிறது. அந்த மாறக்கூடிய உலகத்திலே நீ மட்டும் நிலையாக இருப்பாய் என்றால் எப்படி? நீ மட்டும் நிலையாக இருக்க முடியுமானா இருக்க முடியும். இறைவனை உன் மனதிற்குள் ஆவாகனம் செய்துவிட்டால் நிலையாக என்ற தன்மை உடலுக்கு கிடையாது. அந்த உள்ளத்திலே இறைவன் நிலையாக குடிகொண்டு விட்டார் என்றால் உனது ஆன்மாவானது பெரிய இடத்திற்கு உயர்த்தப்படுகின்றது. அதுதான் நிலைத்தன்மை, அதுதான் உண்மைத்தன்மை. அந்த ஆன்மாவானது இறைவனை உணர்கிறது, இறைவனுடன் இரண்டர கிளைக்கிறதுனா அதை விட அரும்பெரும் பாக்கியம் இந்த உலகத்திலே வேறுன்னு இருக்க முடியும். இந்த ஜீவனாக எடுத்த பிறப்பிற்கு அதுதான் முன்னுதாரணமாக இருக்கும், அதுதான் சுத்தமான ஒரு காரணமாக இருக்கும். அந்த காரணத்திற்காகத்தானே இங்கே வந்தோம், அந்த காரணத்திற்காகத்தானே வந்தோம். பெரிய தீப்பொறியிலிருந்து கிளம்பிய சிறிய தீப்பொறி நாம், அப்படியே ரொம்ப சின்ன தீப்பொறி நாம் சிதறிவிட்டோம். மீண்டும் அதனுடன் கலப்பது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். தனியாக இருக்கும்போது நீ தனி தீப்பொறி தான், அது மீண்டும் அந்த பெரிய தீப்புழம்பிலே கலந்து விட்டால் அந்த இடத்திலே கிடைக்கக்கூடிய ஆனந்தத்திற்கு ஒரு அளவே இல்லாமல் இருக்கும். அப்போ தெளிவாக நம்ம மனசு தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் அப்படின்னா, இறைவனை வழிபடுவதால் நமக்கு நன்மையை தவிர இறைவனுக்கு எந்த நன்மையும் ஏற்பட போவதில்லை. சிவபெருமான் என்னை வழிபடு என்று யாரிடமாவது கேட்டாரா? அந்த சிருஷ்டிகர்த்தா என்னை வழிபட்டால் எனக்கு இந்தந்த பெயர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும் என்று யாரிடமாவது சொன்னாரா? கிடையாதே. நாம முயற்சி செய்து நமக்கு அப்பாற்பட்ட இயற்கை இருக்கிறது, இயற்கைக்கும் அப்பாற்பட்ட ஒரு சக்தி இருக்கும் அல்லவா, அந்த சக்தி யாதனை தேடி நமது ஞானியர்களும் சித்தர்களும் அதனுக்கு அடிப்படையான இலக்கணத்தை வகுத்து இதற்கெல்லாம் மூல காரணமாக இருப்பவர் அந்த சிவபெருமான் அப்படிங்கிறத சொல்லி அவரை வழிபடும் போது மனதுக்குள்ளே அமைதி கிடைக்கிறது. அவரை உணரும் பொழுது மனதிற்குள்ளே அப்படி ஒரு இன்பமானது பீரிட்டு வருகிறது. அந்த இன்பத்திற்கு ஈடு இணை இந்த பிரபஞ்சத்திலே எதுவும் இல்லை. நடனமாடுகின்ற அந்த நாட்டியக்காரர் அல்லவா, நடராஜ பெருமான் ஆடுகின்ற அந்த ஆட்டத்திலே இந்த பிரபஞ்சம் இன்னும் விரிவடைந்து கொண்டிருக்கிறது. அதனால்தான் இந்த பிரபஞ்ச இயக்கம் இன்னும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது எல்லாம் கூறி சென்ற ஞானியர்களும் சித்தர்களும் வாழ்வதற்கு நமக்கு வாழ்க்கை முறையும் வகுத்து காட்டியிருக்கிறார்கள்.
வாழ்வதற்கு இன்னும் நமக்கு வாழ்க்கை முறையும் வகுத்து காட்டி இருக்கிறார்கள். போட்டி பொறாமை எல்லாம் இல்லாமல் இந்த பணம் அப்படிங்கிறதெல்லாம் இடையில வந்தது தானே. ஆனால் உண்மையாக ஆரம்பத்திலேருந்து வர்றது அப்படிங்கிறது அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயந்தான், இந்த இரக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். மனிதன் வேட்டையாடி சாப்பிட்டான், இல்லை என்றெல்லாம் சொல்லவில்லை. அன்றைய காலகட்டத்திலே அவனுக்கு அது உணவாக தெரிந்தது. அதன் பின்னர் படிப்படியாக பல வளர்ச்சி நிலைகளை அடைந்து ஒரு பக்குவ நிலையை எய்தியும் போது எனக்கு உயிர்கொலையை செய்வதற்கு மாற்றாக இன்னொரு உணவு இருக்கிறது, இதுவும் உடலை வளர்க்க உதவும் அப்படிங்கும் போது அதனை நின்று தனித்து இந்த மாற்று உணவுகளை எடுத்துக்கொண்டான். அப்போ இன்னுமே சில பேர் வள்ளலார் பெருமான் காட்டிய வழியிலே செல்பவர்கள் உணவை எடுத்துக்கொள்ளாமல் காற்று தண்ணீரை மட்டும் எடுத்துக்கொண்டு இன்னும் உயிர் வாழ்கிறார்கள் என்றால் இன்னும் வழி இருக்கிறது, இன்னும் வாழ வழி இருக்கிறது. எது இப்போ நம்ம சாப்பிட்ற உணவை தாண்டியும் வாழ்க்கையானது இருக்கிறது. ஆனால் அதை நம்ம எப்படி தெரிந்து கொள்ளப் போகின்றோம், எப்படி அதன்படி வாழப் போகின்றோம் அப்படிங்கிறத சூட்சமத்தை தான் நம்ம இன்னும் அறிந்து கொள்ளவில்லை. நம் கண்ணுக்கு புலப்படாத சூட்சமங்கள் ஏராளம் ஏராளம். நம்ம நினைப்பதெல்லாம் நாம் கண்ணுக்கு முன்னாடி தெரிவதுதான் உண்மை, நாம் பார்ப்பது மட்டுமே உண்மை, எனக்கு காட்சி கொடுத்தால்தான் இறைவன், இப்படி பல விஷயங்களை நம் மனதினுள்ளே ஏற்றிக்கொண்டு இறைவனை உணர மறுக்கின்றோம். உண்மையாக சொல்லப்போனால் இறைவனை உணர மறுக்கின்றோம். உன் அருகே இருக்கின்றான், நீ துன்பப்படும் போது உன் தோளிலே கை வைத்து தட்டி கொடுக்கின்றான், நீ சந்தோஷமாக இருக்கும் போது நீ சிரிக்கின்ற புன்னகையை பார்த்து அவரும் சிரிக்கின்றார். நீ எந்த உணர்ச்சிகளில் இருந்தாலும் அந்த உணர்ச்சிகளில் உன் அருகே நின்று உன்னை ஆசுவாசப்படுத்துகின்றார், உண்மையை உணர வைக்க வேண்டும் என்று முயற்சி செய்கின்றார். ஆனால் அவர் பேசுகின்ற அந்த பேச்சை உன்னால் கேட்க முடிவதில்லை. காரணம், இந்த புற உலகத்திலே நாம் கொண்ட நாட்டத்தின் காரணமாக, பார்ப்பதெல்லாம் உண்மை என்று நினைப்பதன் காரணமாக, கேட்பதெல்லாம் உண்மை என்று நினைப்பதன் காரணமாக உண்மையான பருப்பொருளை காண முடிவதில்லை, உண்மையான குரலை நம்மால் கேட்க முடிவதில்லை, உண்மையான அந்த அன்பையும் உணர முடிவதில்லை. அதெல்லாம் எப்போ சாத்தியம் அப்படின்னு பார்த்தோன்னா, இறைவன் இருக்கின்றான் என்பதை ஆழமாக நம்பி அதற்கான வழியை தேடி, எதற்கான வழியை, அவரை உணர்வதற்கான வழியை தேடி அவரை உணர முற்படும் பொழுது, படிப்படியாக அதன் படிநிலையிலே நாம் முன்னேறும் பொழுது கண்டிப்பாக இறைவன் பேசுவதை நம்மால் கேட்க முடியும், இறைவன் உங்கள் அருகே இருப்பதை உங்களால் உணர முடியும், இறைவனை உங்கள் ஞானக்கண்ணால் காண முடியும். அப்படிங்கிறது தான் நமது முன்னோர்கள் நமக்கு கூறி சென்ற ரகசியம். திருமூலப் பெருமான் திருமந்திரத்திலே எழுதும் பொழுதும், திருவாசகத்தை மணிவாசகப் பெருமான் எழுதும் பொழுதும், தேவார பதிகங்களையெல்லாம் அப்பர் சுந்தரர் போன்றவர்களெல்லாம் எழுதும் பொழுதும் அவர்கள் உள்ளத்திலே நின்றது எது அப்படின்னா, அந்த உண்மையான பக்தி, உண்மையான அன்பு, உண்மையான உணர்தல். அது எல்லாம் தான் அவர்களுக்கு இந்த பிரபஞ்சத்திலே இவ்வளவு பெரிய ரகசியங்களை எழுத்தின் மூலமாக நமக்கு எடுத்துரைக்க செய்தது. இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக இருந்தது இறைவனின் அருட்கருணை. இறைவனின் அருட்கருணை. அவரின் பெருமையை சொல்ல வேண்டும் என்றில்லை, அவரின் பெருமையை சொல்வதிலே அவர்கள் கொண்ட மகிழ்ச்சியைத்தான் அந்த இடத்துல எடுத்து காட்ட வேண்டும். மணிவாசக பெருமான் கதறல் அது. திருவாசகம் என்பது மணிவாசக பெருமானின் கதறல். அதை காது கொடுத்து நாம் கேட்கும் பொழுது அவருடைய அந்த ஏக்கம் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். கிடைத்த வாய்ப்பை விட்டுவிட்டேனே அப்படிங்கிற அந்த ஏக்கம் அந்த திருவாசகத்தின் முழுமையாக நமக்கு தெரிய வரும். அதுபோல பக்தியிலே ஒரு நல்ல நிலையை அடைந்தவர்கள், இறைவனுக்கு தன்னால் ஆகப்போவது எதுவும் இல்லை என்று உணர்ந்தவர்கள், எந்தவித பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் பக்தி செலுத்துகின்றனர். ஏன்னா பக்தியிலேயே நிறைய வகை இருக்குது. இப்போ எல்லாம் கொடுக்கல் வாங்கல்லாம் இருக்குது பக்தியில். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்கும். நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடு அப்படின்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. நான் இதையெல்லாம் இறைவனுக்கு செய்கின்றேன், இறைவன் ஆலயத்திற்கு செய்கின்றேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இருக்காங்க. எப்பா யாருப்பா உனக்கு கொடுத்தா நீ திருப்பி செய்கிறதுக்கு அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இந்த பிரபஞ்சத்தில் இறைவன் படைக்காத ஒரு பொருளை எடுத்து நீ இறைவனுக்கு திருப்பி செய்தாயா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நான் சம்பாதித்த பணத்தின் மூலமாக நான் செய்தேன்னா, சம்பாதிப்பதற்கு ஆற்றலையும் உடலுக்கு தெம்பையும் அதே போல் அந்த சூக்ஷமமான எல்லா விஷயங்களையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்தது யார் அப்படின்னு கேட்டால் அதற்கும் பதில் இல்லை. ஆனால் நான் சம்பாதித்தேன், நான் வைத்திருந்த பொருளின் மூலமாக செய்தேன், நான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை. தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டால் அவருக்காக அவரே செய்து கொண்ட விஷயங்கள் சில விஷயம். அது தன்னுடைய இருப்பை உறுதி செய்ய வேண்டும் என்றா கிடையாது. நீ கொண்ட ஆசையின் காரணமாக,
உன் மனதிலே எழுந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அவர் அதற்கான வழியை ஏற்படுத்தி உனக்குள் அந்த மகிழ்ச்சியை உண்டாக்க வேண்டும். அப்பொழுதாவது நீ உனக்குள் இருக்கக்கூடிய அந்த அரும்பெரும் சக்தியை உணர்ந்து கொள்வாயா அப்படிங்கிறத. ஏன்னா நீ ஆசைப்பட்டு கேட்குற, அது நடக்குது. அப்போ அந்த நடப்பதற்கு காரணமாக இருந்த சூட்சமத்தை நீ எப்பொழுது உணர வேண்டும் என்று நினைக்கிறாயோ அப்பொழுது தான் நீ இறையை தேட ஆரம்பிப்பாய். கேட்டது கிடைத்தது, நான் செய்தேன் அப்படிங்கிறது அந்த இடத்துல விஷயம் இல்லை. நான் இறைவனுக்கு ஆலயம் கட்டணும்னு நினச்சேன், கட்டிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது அந்த இடத்துல. அப்போ அந்த சூட்சமமாக உன்னை அந்த ஆலயத்தை எழுப்ப வைத்தது யார்? அதற்கான ஆற்றலை உனக்கு கொடுத்தது யார்? அதற்கான செல்வம் கிடையாது, அதற்கான ஆற்றலை உனக்கு கொடுத்தது யார் அப்படிங்கிற அந்த ரகசியத்தை நாம் உணர்ந்து கொள்ளும் பொழுதுதான் பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் புலப்படும். அந்த பெரிய விஷயங்களை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அடிப்படையாக நமக்கு வேண்டும் என்பது பூரணமான அன்பு மட்டும்தான் அப்படிங்கிறத காலம்தான் நமக்கு காட்டி கொடுக்கும். காலம்தான் காட்டி கொடுக்கும். மாறாக எந்த விஷயம் நம்ம மனசுக்குள்ளே ஏற்பட்டாலும் அந்த மனதனுடன் நாம் இணைந்து இருக்கும் பொழுது எல்லா விஷயங்களையும் புரிந்து கொள்ள முடியும். நம்ம எப்படி எண்ணம் நமக்கு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் புற உலகம் அப்படிங்கிறதும் காட்சியளிக்கும். நம்ம மனசில் சுத்தமான எண்ணங்கள் இருக்கிறது, நாம் நினைப்பது எல்லாம் ஒரு சுத்தமான எண்ணங்களாக இருக்கிறது, உண்மையான எண்ணங்களாக இருக்கிறது, சத்தியத்துடன் கூடியதாக இருக்கிறது அப்படின்னா நாம் பார்க்கின்ற உலகமும் சத்திய வடிவமாகவே தெரியும். மனதுக்குள்ளே முழுவதும் அழுக்கு தான் நிரம்பி இருக்கிறது. மனதினுள்ளே தீய எண்ணங்கள் மட்டுமே குடிகொண்டு இருக்கிறதுனா உங்களுக்கு தீய எண்ணங்கள் உடையவர்களாக மட்டும்தான் கண்களுக்கு தெரிவார்கள். இந்த ஊடால இருக்கக்கூடிய நல்லவர்கள் கண்ணுக்கு தெரிவதே இருக்காது அந்த நேரத்தில். இது இயற்கையாக நம்மளே பார்க்கலாம். ஒரு நல்ல சந்தோஷமாக இருக்கும்போது நீங்கள் யாரை பார்த்தாலும் அந்த சந்தோஷ நிலையிலே இருப்பவர்களைத்தான் உங்களால் பார்க்க முடியும். மனம் துக்கமாக இருக்கிறதுனா அப்போ யாரை பார்த்தாலும் எல்லாம் சோகத்தை தான் உங்கள்கிட்ட கொட்டுவாங்க. அப்போ தெரிந்து கொள்ள வேண்டியது, நமக்குள் நம்ம எப்படி வைத்து கொள்கிறோமோ அதே போல தான் நம் புற உலகத்தில் உள்ளவர்களும் அந்த வட்டத்திற்குள்ளே வருவார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நீங்கள் ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது சத்திய வாக்கு, சத்திய உண்மை. ஒரு ஆலயம் எழுப்ப வேண்டும் அப்படின்னு நினச்சி அதற்கான முயற்சியை செய்தீர்கள் என்றால் இறைவன் அந்த ஒத்த மனதுடையவர்களை உங்களை சுற்றி வர செய்வார். அதே போல் ஒரு குழந்தைக்கு நீங்கள் உணவு வாங்கி கொடுக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்றால் நாம் நினைக்கவில்லை, இறைவன் சொல்கிறார், நம் மனதிலே அது உதிக்கிறது, நாம் வாங்கி கொடுக்கின்றோம். அப்போ அதற்கு ஒத்த சிந்தனை உடையவர்கள் உங்களை சுற்றி இருப்பார்கள். நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா தெரியும். அதே போல் ஒருவருக்கு தீமை செய்ய வேண்டும் என்று நினைத்து விட்டீர்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தீமைக்கு உதவுபவர்கள் உங்களை சுற்றி வருவார்கள். இது இயற்கை, இது பிரபஞ்ச ரகசியம். நீ என்ன நினைக்கின்றாயோ அது நடக்கும். நல்லதை நினைத்து விடுங்கள், நல்லதை நினைத்து விடுங்கள். ஏன்னா கர்மா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. நம்ம என்ன செய்கிறோமோ அது திருப்பி வரப்போகுது. நம்ம என்ன செய்கிறோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரப்போகுது. அப்போ எதை செய்யணும்? அன்பு செய்யுங்க, பிறர் மீது அன்பு செய்யுங்கள். அந்த அன்பு நமக்கு மீண்டும் வரும் பொழுது அது ஒரு நல்ல ஒரு உணர்வாக இருக்குமே தவிர நாம் செய்கின்ற தீமைகள் எல்லாம் நமக்கு மீண்டும் மீண்டும் வரும்போது அது கஷ்டமாகத்தான் இருக்கும். சொல்கிறாங்க இல்லையா, இப்போ சிவபெருமானை வழிபட்டால் கஷ்டம் வருமா? கிடையாது. அப்படிப்பட்ட மனிதர்களை நீங்கள் பார்க்கவே முடியாது. சிவனை வழிபடுபவர்கள் எப்போவுமே தனித்துவமான ஆனந்தத்திலே இருப்பவர்கள், தனித்துவமான ஆனந்தத்திலே இருப்பவர்கள். அதை மீறி ஏதாச்சும் இறைவன் அவர்களை சோதிக்கிறார்கள் என்றால் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், அவருக்கு தெரியும் நீங்கள் உண்மையாக இருக்கிறீர்கள் என்று. நீங்கள் பக்தியிலே மிக உயர்வானவர் என்று இறைவனுக்கு தெரியும். அந்த பக்தியை உலகறிய செய்ய வேண்டுமென்றால் இந்த கூட்டத்திற்குள்ளே நீங்கள் தனித்து தெரிய வேண்டுமென்றால் அதற்கான வினைகளில் நீங்கள் ஈடுபட்டு உங்களை நிரூபிக்க வேண்டும் என்ற சந்தர்ப்பத்தை உருவாக்குகின்றார். அதிலே நீங்கள் மிளிர்கிறீர்கள். அப்படிங்கும் போது உங்களுடைய பக்தியானது இந்த உலகத்துக்கு மட்டுமல்ல, அந்த பிரபஞ்ச வெளியிலே பறந்து கிடக்கும். பிரபஞ்ச வெளியிலே பறந்து கிடக்கும். அந்த சோதனைகள் உங்களுக்கு வராமல் இருந்திருந்தால், நீங்கள் அதை செயல்பாடாக காட்டாமல் இருந்திருந்தால், இன்றைய காலகட்டத்திலே நாயன்மார்களின் பெயர்கள் எப்படி நிலைத்திருந்திருக்கும்? அதை தாண்டி பல சித்தர்களும் அதே போல நிறைய சிவனடியார்களின் பெயர்களும் இன்ற காலத்தினால் பொறிக்கப்பட்டிருக்கிறதென்றால் எப்படி என்றால், பல கட்ட அந்த கர்மாக்களையும் தாண்டி அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை சரியாக செய்து அது எவ்வளவு கடினமாக வேலையாக இருந்தாலும் முடித்ததன் காரணமாக இன்று காலத்திலே அவர்களின் பெயர் வெட்டப்பட்டிருக்கிறது. அது இறைவன் செய்த அந்த இடத்துல என்ன அப்படின்னா பெரிய விஷயம். அது ஒருத்தருடைய பெயர் காலத்திலே நீடித்து நிலைத்திருக்காது. எத்தனையோ கோடி பேர் வாழ்ந்திருக்கிறார்கள் இந்த உலகத்திலே.
இந்த உலகம் தோன்றியதிலிருந்து எத்தனை உயிரினங்கள் பிறந்து வளர்ந்திருக்கும், எத்தனை பெயர்களை நாம் நினைவில் வைத்திருக்கிறோம். ஒரு சில பெயர்கள் மட்டும்தான் காலத்தை தாண்டி நிலைத்திருக்கும் அப்படின்னா அவர்கள் அதற்கான முயற்சியும் அதற்கான பணிகளையும் செம்மையாக செய்திருக்கிறார்கள் என்பதுதான் பொருள் இந்த இடத்தில். அப்போ நாம் செய்ய வேண்டிய விஷயங்களை இறைவனின் அந்த வழிகாட்டல் தொட்டு அவரை பின்பற்றி நாம் செல்கின்றோம், அவர் கையை பிடித்து கொண்டு நாம் செல்கின்றோம் அப்படின்னா அந்த பாதையானது சரியான பாதையாக இருக்கும். இறைவன் ஏதோ ஒரு காரணத்திற்காக நம்ம இயக்கி கொண்டிருக்கிறார் என்பதை தெரிந்து கொண்டு அந்த இயக்கத்திற்கான காரணத்தை புரிந்து கொண்டு அதன்படி செயல்பட்டால் ஒவ்வொருவர் வாழ்க்கையும் உத்தமமானதாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறத மறந்துட வேண்டாம்.